சார் வணக்கம் சார். இந்த வேங்கை வயல் விவகாரம் அதில் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூவை ஆடியோலாம் நிறையா வந்துருந்துச்சு. ஏற்கனவே இதுக்கு வந்து பா ரஞ்சித் அவர்களாமே ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்துருக்கூட இந்த இஷ்யூவை இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது எல்லா காலத்திலும் நடக்கிறது தாங்க. அவங்க வீட்டு மேலாம் இது பண்ணதெல்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் அதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ நான் வந்து சேலத்தை சேர்ந்தவன். எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை அதிகமாக கிடையாது. என்னுடைய பள்ளி கிறிஸ்தவ பள்ளியில் தான் நான் படித்தேன். அங்கே வந்து எங்களுக்கு ஜாதியை பற்றி ஓரளவும் தெரியாது. ஓகே, ஒன்றுமே தெரியாது. நான் மதுரை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த போது தான் என்னுடைய ஜாதியே என்னன்னு எனக்கு தெரிய வந்தது. அது ஒரு எனக்கு என்ன சேலத்தில் வந்து அந்த ஜாதி பிரச்சனையே கிடையாது. சேலம் திருச்சி 2 ஊருமே காஸ்மோபாலிட்டன். மருத்துவத்தில் நான் சேர்ந்ததுக்கு பிறகு டாக்டர் ஆனதுக்கு பிறகு இது போஸ்டிங் கவர்மெண்ட் போஸ்டிங் வேணும்னாக்கா சேலம் இந்த திருச்சி 2 ஊருக்கு தான் பெரிய போட்டி நடக்கும். ஏன்னா அங்கே ஜாதி அடிப்படையில் ஒன்றுமே இருக்காது. ஒரு நல்ல டாக்டர்னா எல்லா ஜாதிக்காரனும் வருவோம். இந்த 2 ஊரில் மாத்திரம். இப்போ கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா கவுண்டர் டாக்டர்கிட்ட கவுண்டருக்கெல்லாம் போவாங்க, நாயுடுகள்லாம் போவாங்க. திருச்சி இது ஈரோடு போனீங்கன்னா செங்குந்தர்கிட்ட போவாங்க, இல்லாட்டி கவுண்டர்கிட்ட போவாங்க. அது மாதிரி அந்தந்த ஜாதி தான். அந்த டாக்டர் இந்த ஜாதியாக இருந்தால் தான் வருவாங்க. அந்த மாதிரி அந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது. இந்த சேலம் திருச்சி இந்த 2 ஊரில் தான் நல்ல டாக்டர் போயிடுவாங்க. அதனால தான் பெரிய தகராறு நடக்குது இந்த 2 ஊரில் கிடைக்குது. ஏன் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்களுக்கு இந்த ஜாதியெல்லாம் இருந்ததில்ல. எங்கள் ஊரில் வந்து மிகப்பெரிய கட்டட கான்ட்ராக்டர்லாம் யாருன்னா போயருங்கிற ஜாதியை சேர்ந்தவங்க. கொண்ட போயம், வீர போயம் அப்படின்னு அவங்கெல்லாம் பட்டியலத்தை சேர்ந்தவங்க. ஓகே, அவங்க தான் மிகப்பெரிய கட்டட கான்ட்ராக்டர்ஸ். இது அந்த பில்டிங் கட்டணும் 10 மாடி கட்டணும்னா கொண்ட போயங்கிட்ட சொல்லுப்பா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு சேலம் வந்து பட்டியலத்தை பற்றி பெருசாக கவலைப்படாத ஒரு ஊர். ஓகே. 2வது சேலத்தில் வந்து ஏற்காடுக்கு அந்த பக்கம் வந்து டேனிஷ் பேட்டன் ஒரு ஊர் இருக்குது. டேனிஷ்காரர்கள் கூட இருக்குது. அங்கே இருக்கவங்க முழுக்க ஏறத்தாழ 90 விழுக்காடு பட்டியலத்தை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாம் யாருன்னா ஏற்காட்டில் வந்து வெள்ளக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் குடியிருந்த போது அவங்களுக்கு பட்லராக இருந்தவங்க. ஓகே. இன்றைக்கும் வந்து இந்த இங்கிலீஷ் வெரைட்டி ஏதோ யூரோப்பியன் டின்னர் லஞ்சோ ஏதோ ப்ரிப்பேர் பண்ணுனாக்கா டேனிஷ் பேட்டையில் போய் சமையல்காரரை கூப்பிட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஐரோப்பிய உணவெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. அது மாதிரி சேலம் வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன். எங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது. எங்கள் ஊரில் அது கிடையாது. மற்ற ஊர்கள்லாம் மதுரைக்கு போன போது தான் அந்த வித்தியாசமே எனக்கு தெரியும். எவ்வளோ டீப்பாக அது இருக்குதுங்கிறது. நான் உள்ளே போய் இறங்கின உடனே இப்போ கருப்பா சிவப்பா உயிரோடு இருக்கலாம் இல்லையாங்கிறதெல்லாம் தெரியல. ஜூனியராக போய் உள்ளே நிற்கிறேன். எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டை பார்க்குறாங்க. அதில் ஜாதி போட்டிருக்காங்க. எங்கள் காலத்தில் ஜாதியை பார்த்துட்டு டேய் அவர்கிட்ட கொண்டு போய் விடு. என்னன்னா காலேஜில் அந்தந்த ஜாதிக்கு ஒரு மாணவர் ஒருத்தர் வந்து தலைவராக இருக்கார், ஒரு டீம் லீடர். அவர்கிட்ட கொண்டு போய் விடுனாங்க. அவர்கிட்ட விடுறேன். அவர் வந்து உடனே நம்மளா நீயே அப்படின்னு சொல்லி என்னங்க நம்மளால எதையா மாற்ற எங்கள் செட்டுக்கே புரியல. என்ன புரியல, என்னடா இது? ஏன்னா நாங்கள் இந்த சேலத்துலேருந்து போனவங்க, கோயம்புத்தூர்லேருந்து சில ஊர்கள்லேருந்து போனவங்க இதெல்லாம் புரியலை எங்களுக்கு. அப்புறம் தான் கேட்டால் எனக்கு அன்னைக்கு தான் என்னுடைய என்ன ஜாதின்னு எனக்கு தெரிய வந்து அதுக்கு அன்னைக்கு ஒரு அந்த தலைவர், அந்த ஜாதி தலைவருடைய பிறந்தநாள் வருது ஒரு 10 நாள் கழிச்சு. அந்த ஊரோட தான் என்னெல்லாம் கூட்டு போய் நிற்க வைக்கிறாங்க. எனக்கு நான் முதல் முறையாக அப்படி ஒரு தலைவரை நான் பார்க்குறேன். எனக்கு அவர் கேள்விப்பட்டதே இல்லை. இதெல்லாம் இருந்தது அந்த ஊர்களில் தான் நான் பார்த்தேன். ஹோட்டல்லாம் அவங்களுக்கு தனி இடம், இந்த மாதிரி எல்லாம் டம்ளர் தனியாக வைக்கிறது, அதெல்லாம் அங்கே தான் பார்த்தேன். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. திருச்சிக்கு கீழே நீங்கள் தெற்க போக 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 இந்த சாதி வேற்றுமைகள் மிக பெருசு, மிக பெருசு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் தான் வேங்க வயல் விவகாரமும் அதில் அது புதுக்கோட்டை பாருங்கள், திருச்சி தாண்டி கீழே இறங்க அது அங்கே எல்லாம் ரொம்ப அதிகம். இது காலாகாலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பெரியார் இல்லை யார் வந்தாலும் மாற்ற முடியாது. இதெல்லாம் டீப் ரூட்டட். வள்ளுவரே எழுதுறாருல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஏன் எழுதுறாரு? அந்த காலத்திலேயே அந்த வர்ணாசிரமம் உள்ள வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதில் வந்து என்னன்னா ரஞ்சித் போன்றவர்கள் யாரும் என்ன சொன்னால் அதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. எஸ், ஒரு தாழ்த்தப்பட்டவங்க அந்த இதில் பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு இஷ்யூ கவனக்குறைவாக இருக்குது. அரசாங்கமும் தப்பு பண்ணிட்டாங்க, காவல்துறையும் தப்பு பண்ணிட்டாங்க. பட் அந்த விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. யார் குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அது உடனே நிரூபிச்சிட முடியாது. பட் ஆனால் அப்போ ரஞ்சித் போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை குற்றவாளியை, உண்மை குற்றவாளியை மறைக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்களே.
ஸோ இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அரசியலாக்கணும். அவர் ஆம்ஸ்டாங் இருந்த உடனே அதை வச்சுக்கிட்டு இவர் தான் தலைவராக வர்றான்னு பார்த்தாரு ரஞ்சித். பட் அவருக்கு அவங்க கட்சியிலேயே ஆட்கள் இருந்தாங்க, அவங்க அந்த கட்சியை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அது பருப்பு வேகலை. அந்த உடனே ஆம்ஸ்டாங் இருந்த உடனே பல இதெல்லாம் பண்ணார் அவர். அப்போ பெரிய ஸ்டண்டெல்லாம் அடித்தார். அவங்க கட்சிக்காரர்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, தலைமை பதவி அங்கே போயிடுச்சுன்னா அதை வச்சுட்டு ஒன்றும் முடியல, தலைவராக முடியல. சரி பார்த்தாரு, இப்போ இதை எடுத்துக்கிட்டு இருக்காரு. வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள். அப்போ திமுகவை எதிர்க்கிறதுக்கான ஒரு இதுல தன்னை தலைவராக்கிறதுக்காக இது போய் திமுக எதிர்த்தாதான் தலைவன் ஆக முடியும். நீங்க வேற என்ன பண்ண முடியும்? திமுக ஆதரிச்சாக்க ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் இருக்கா, இவர் எங்க சட்டிக்கு போறாங்க? இவர் கிருஷ்ணசாமி மாதிரி கொஞ்சம் அப்படியே சலச்சலப்பு விட்டாயிட்டு. ஸோ அதான் சொல்றேன், அந்த திமுக எதிர்ப்பு மனநிலையில இன்னும் நிறைய பேரை சேர்க்கிறாரோ இவருமே. இல்லை, திமுக எதிர்க்கிற மனநிலை இல்லை, திமுக ஆதரிக்கிற மனநிலை. அவர் எடுத்த சார்பட்டா வந்து திமுக பிரச்சாரமா தானே எடுத்தாரு. ஆமா, அது அன்னைக்கு தேர்தல் நேரத்துல வந்து ரொம்ப பாத்தீங்கன்னாக்கா உடன்பிறப்பு என்னைக்கும் காட்டி கொடுக்க மாட்டாங்கிற அளவுக்கு இடைவேளைக்கு கொஞ்சம் தாண்டி அதுக்கப்புறம் வந்து திமுக பிரச்சாரமா தான் வந்தது. அதுல காமிச்ச கொடிகள், அந்த ஊர், அது எல்லாமே அந்த ஊர் சார்ந்து அதுல எடுத்து அந்த மாதிரி தான் இருந்தாரு. இன்னைக்கு இது சரி எதிர்கட்சிகள் எது இல்லைன்னு அதை பயன்படுத்துறாரு. இல்ல, இந்த ஒரு திடீர் எதிர்ப்பு நிலை இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு ஸ்டடி பண்ணியிருக்காரு, சினிமாக்காரருக்கு எதை இது பண்ணாக்கா வியாபாரம் ஆகுங்கிறது அவருக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்தாரு. திமுகவுக்கு எதிர்த்து இன்னைக்கு கட்சி இல்லை, அதிமுக ஏறத்தால அடிஞ்சு போச்சு, இல்லைங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் எல்லாமே திமுக நோக்கி அப்படியே ஒரு எப்படி மோசஸ் பின்னாடி யூதர்கள் அப்படியே அணிவகுத்து போனாங்களோ அது மாதிரி இன்னைக்கு வந்து திமுக பின்னாடி எல்லாருமே போற மாதிரி நிலைமை. மாற்று ஆளே இல்லையே. இப்போ எனக்கு திமுகவை பிடிக்கல, ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறேன். சரி என்ன பண்ணேன், தேடி பார்க்குற வேற யாரையும் காணும். ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்தா இவங்க கிட்ட தான் பிடிக்க விட்டுது. அன்னைக்கு ஜெயலலிதா ஆணவத்தில் பேசிச்சு, தேடி பார்க்க எதிர்கட்சிகளே காணவில்லை இருந்துச்சு. அப்புறம் தான் தோத்துச்சு. எதிர்கட்சிகளுக்கு இந்த மழை காண முடிச்சாங்க இது. ஆனால் இது மாதிரி ஸ்டாலின் அந்த மாதிரிலாம் பேசுறதா திமுக காரர்கள் அப்படி பேசுறதில்லை. என்ன மாதிரி திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பார்க்கணும், திருப்பி வெட்டி பார்க்குற ஆட்களே காணும். அப்படி பார்த்தாக்கா நீங்கள் உங்களால் உருவாக்கப்பட்ட அந்த சீமான் மாதிரி ஆளுங்களாம் வராங்க. அதுக்கு ஐயோ அப்பா இவங்களே பரவாயில்லைங்கப்பா அப்படி அந்த எதிர்கட்சிகளை பார்த்து பயந்து தாங்க இப்போ திமுகவுக்கு போகிறாங்க. ஐயோ ஒரே கேள்வி, ஸ்டாலின் வேணான்னா இவங்க வருவாங்க, என்ன சொல்கிறீங்க? ஐயோ சார் விட்டுருங்க. அப்போ இவங்களா வருவாங்க, ஐயோ நான் அங்கேயே போயிடுறேன். ஸ்டாலினுக்கு கிடைச்ச மகத்தான வெற்றி அதுதான் சார். எந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஸ்டாலினுக்கு அடிச்ச அதிர்ஷ்டம் வேற யாருக்கும் அடிக்கல. இப்போ இந்த மாதிரி யாருக்குமே கிடையாது, இதுவரையிலும் கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிராளி இருந்தார், ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி இல்லை. இன்னைக்கு பேசுறதுக்கு ஒரு பழனிசாமியை வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணுவீங்க? எதிர்கட்சி தலைவராக அவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? கேக் வாக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த எதுக்கிறதுக்காக வாக்கேந்திரம் நேர்மையாக இருந்ததுனால திமுகவுடைய வெற்றி இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியும். வாக்கேந்திரம் இவ்வளவு வாக்கேந்திரம் நேர்மையாக இருப்பாங்க சார். இது இப்படி பேசிட்டே இருக்கிறப்ப என்னன்னா, இரும்பு காலம் குறித்து முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு தான் கிட்டத்தட்ட கிமுலே நமக்கான அந்த இரும்புகள் இது எல்லாமே வந்து நமக்கு கிடைச்சிருக்குங்கிறத. ஸோ இதை எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? ஏன்னா நீங்கள் வரலாறு குறித்தும் நம்ம அதில் நிறையா பேசியிருக்கோம். சோழர்கள் குறித்து ஒரு தனி எபிசோடாகவே அதில் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்கிறப்போ இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாருமே நார்த்தில் இருக்கவங்க எல்லாமே சொல்ல இல்லை எங்களுக்கு தான் குப்தர்கள்னு சொல்லிடுவாங்க, அசோகர்கள்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம தமிழர்கள் கிமுலேயே இரும்புக்கான ஆயுதங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்கிறத தரவுகளோடு இருக்கிறப்ப அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அசோகருடைய கல்வெட்டுகள் தான் இங்கே இருக்க வட இந்தியாவில் இருக்கிறதுல பழமையான கல்வெட்டுகள். அதுலேயே அவர் அந்த கல்வெட்டுகளில் கிளீனாக இருக்குது. எங்களுடைய ஆட்சிக்கு உட்படாமல் இருக்கிற நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு பகுதியில் சேர சோழ பாண்டிய சத்தியபுத்திரர்கள் ஆள்கிறார்கள், அவர்கள் எங்களுக்கு கீழே இல்லை. அவர்களுடைய உதவியை நாடித்தான் இந்த புத்த மதத்தை நான் பரப்ப போகிறேன்றது தான் கல்வெட்டுகள். ஒரு சால் நான் பார்த்துருக்கேன், இந்த கல்வெட்டுகளை பார்த்துருக்கேன். அதில் அது அப்போவே நம்ம வந்து அவங்க கிட்ட இல்லை. அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த தமிழ் தொல்காப்பியத்தினுடைய அந்த பேரே தொல்காப்பியம்னா பழமையான காப்பியம். இலக்கண நூல் எப்போ வரும்னா இலக்கியம் வந்தால் தான் இலக்கணம் வரும். இலக்கியம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் இலக்கணம். அதெல்லாம் வருது. ரெண்டாவது அந்த இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எகிப்திய நாகரிகத்துக்கும் சுமேரிய நாகரிகமும் தமிழ் நாகரிகம் எல்லாம் ஒன்று தாங்கிறாங்க. சுமேரிய நாகரிகம் வந்து இதில் அழிஞ்சு போயிடுச்சு, பூகம்பத்தில் அழிஞ்சிருச்சு. பாம்பி அது போன்ற நகரங்கள்லாம் அழிஞ்சிருச்சு. சுமேரிய நாட்டினுடைய தலைநகரத்தினுடைய பேர் வந்து ஊர்.
அந்த ஊருங்கிற பேர் வந்து தமிழ் பேரில், தமிழை தவிர வேறு எதுலேயுமே ஊருங்கிறது கிடையாது. அதெல்லாம் வச்சு அந்த இதெல்லாம் ஸ்டைலெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அந்த இதெல்லாம் பார்க்கும்போது தமிழர்கள் தான் அங்கே இருந்திருக்கணுங்கிறது ஒரு சாரார் சொல்கிறது. இன்னொரு தியரி என்னன்னா, தமிழர்கள் எகிப்திலிருந்து சுமேரியாவிலிருந்து இங்கே வந்திருக்கலாம். மோசஸ் காலத்தில், மோசஸுக்கு முற்பட்ட காலத்தில் யூதர்களுக்கெல்லாம் முன்னாடி அவர்கள் இங்கே வந்திருக்கலாம். அல்லது இங்கிருந்து அங்கே போயிருக்கலாம். ஏன்னா எகிப்து அந்த பிரமிடுகளை கட்டின மன்னர்களுடைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா அக்னாதன், துத்தன் காமன், இதெல்லாம் நம்ம ஒரு பேர். கிளியோபாட்ரா அவளுடைய வரலாற்றில் சொல்கிறான். தென்னாட்டிலிருந்து அந்த முத்துக்களை போட்டு அவள் குளிச்சா, சாராயத்தில் போட்டு குடிச்சா அப்படிங்கிறாங்க. ஓல்டு டெஸ்டமெண்ட்லாம் வந்து இந்தியாவுடைய பேர் இருக்கு. இந்தியா அதாவது அலெக்சாண்டர் ஏமாந்து போனாங்க. அலெக்சாண்டர் படையெடுத்து வந்ததுக்கு காரணமே, இந்தியாவுக்கு வந்ததுக்கு காரணமே அந்த மிளகு, ஏலக்காய், இது கடுகு இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல இருந்து போயிட்டு இருந்தது, ஸ்பைசஸ். அந்த ரூட்டை என்ன சொல்றான்னா ஸ்பைசஸ் அண்ட் சில்க் ரூட்டுங்கிறான். அவன் அலெக்சாண்டர் நினைச்சிட்டு அவன் படம் எடுத்துகிட்டு வந்தபோது வட இந்தியாவுக்கு போயிட்டான். அங்கே அதுக்கும் சம்மந்தம். அங்கே போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது, ஏன்னா நாம் படித்த நமக்கு தெரிஞ்ச உலகம் வேற யாருது, இங்கே வேற மாதிரி இருக்கிறானுங்க, ஏமாந்துட்டான். அதனால அவன் திரும்பி போயிட்டான். அப்புறம் தான் வாஸ்கோடகாமா வர்ற வரையிலும் தெற்கு பகுதியில் தான் அது இருக்குதுங்கிறது அவன் வாஸ்கோடகாமா தான் சொன்னான். இங்கே இந்த வடநாட்டில் ஒன்றுமே இல்லைடா, இது பூராமே. அவன் தான் தெற்குக்கு வந்தான். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள், ஜெர்மானியர்கள், நெதர்லாண்டுக்காரர் எல்லாம் தென்னாட்டுக்கு தானே வர்றான். கிழக்கிந்திய கம்பெனி இங்கே வலுவா. சீகன் ஃபால்குங்கிற இவர் நெதர்லாண்டுக்காரர் வந்து தென்னாட்டுக்கு தானே வர்றாரு. அதுக்கப்புறம் வந்த அப்புறம் இங்கே தான் வர்றான். ஏன்னா வடநாட்டில் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த நம்ம தேடுற சில்க்கும் அந்த வாசனை திரவியங்களும் எல்லாம் தென்னாட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பூரா வந்த பிறகு இங்கே தான் வந்து ஆட்சி ஆரம்பிக்கிறான். முகலாயர்கள் வந்து அவங்க வந்து கோயில்கள் எல்லாம் நிறையா இருக்குதுங்கிறத வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு அந்த மங்கோலிய முகலாயர்கள் வந்து அங்கேருந்து படம் எடுத்துகிட்டு வந்தாங்க. கோயிலை கொள்ளடிச்சு அவங்க திரும்பி போயிட்டாங்க. பாபர் ஒரு ஆள் தான் அந்த இப்ராஹிம் லோடி கொடுத்த ஐடியா தானே, அதில் யாருமே இல்லையா, அதை போய் பிடிக்கிறதா பிடிச்சிக்கணும். அப்புறம் தானே பாபர் வந்து சரி நான் இங்கே இருக்கிறேன் இருந்து விட்டான். இவனுக்கு ஒன்றும் எதுக்கு இல்லையே, பேசாமல் இருந்துட்டாரு. அப்புறம் ஒரு ஏழு தலைமுறை ஆண்டவர்கள் இப்போ அவங்ககிட்ட உறவாடிட்டு தானே போராடி. அதுக்கு ஒரு வெள்ளைக்காரர் வந்தப்புறம் உடனே அவங்ககிட்ட 56 ராஜபுத்திர ராஜாக்களும் உனக்கு நான் கப்பம் கட்டுறேன் என்ன தானே இங்கிலாந்து ராஜா வந்து சக்கரவர்த்தியாக மாறினார். அது மாதிரி அடிமைகளாக இருக்குது. எதுக்கு போகிறான்னு நம்ம ஆளுக்கு தானே போகிறாங்க. சரி, இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்முடைய கப்பல் கட்டுகிற திறமை, கப்பலில் பயணப்படுகிற திறமையெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு இருக்குதுன்னா, இது ஸ்டாலினுக்கு யாரும் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நியூசிலாண்டு மியூசியத்தில் ஒரு கப்பல் மணி ஒன்று இருக்குது. அழகான தமிழில் முகமது வக்கூசனுடைய கப்பலுடைய மணி அப்படின்னு இருக்குது. கேப்டன் குக்குங்கிறவர் தான் தன்னுடைய கப்பல் பயணத்தில் நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற தியரி அதோடு அடிபட்டுச்சு. கேப்டன் குக்கு போகிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க கப்பல் ஓட்டிகிட்டு போயிருக்கிறான். ஓகே, ஆகாது. இன்னைக்கு அந்த கேப்டன் குக்கு தான் அமெரிக்கா ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிச்சாங்கிறது இல்லை, தமிழ் கண்டுபிடிச்சா. முகமது வக்கூசனுடைய கப்பலுடைய மணி அழகான தமிழில் ஃபோட்டோ இருக்குது. அழகான தமிழில் அங்கே இருக்கிற மூராங்கிற ஒரு இனம் தமிழில் பேசுகிறாங்க. அவங்க பரதநாட்டியம் ஆடுறாங்க. இந்த பரதநாட்டியம் வந்து இங்கே வந்தது அங்கேருந்து தான். ஆஸ்திரேலியா ஆதிவாசிகள் ஆடுற ஆட்டம் தான் இங்கே இருக்குதுன்றாங்க. இதெல்லாம் அந்த ஒரு பகுதியில் இருக்கவங்கெல்லாம் வந்து அதே மாதிரி மத்திய ஆப்பிரிக்காவில் வந்து நிறைய இடங்களில் தமிழ் கல்ச்சர் இருக்குது. நான் வந்து தென் அமெரிக்காவுக்கு போன போது, பெருங்கிற நாட்டுக்கு போன போது, இங்கே இருக்கிறவர்களை வந்து செவ்விந்தியர்கள் தான் இந்த ஊரில் இருந்தவங்க. அவங்களோட கலந்தது வந்து யாருன்னு பார்த்தா, நாங்கள் அந்த மியூசியத்தில் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மியூசியம் கியூரேட்டர்கிட்ட அங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு ஒரு பெரிய போர்டு இருக்குது. ப்ரீ சோழன் ஈரா, சோழன் ஈரா அப்படின்னு போட்டிருக்கு. ஏர்லியஸ்ட் டைனாஸ்டி. அது வரலாற்றுக்கு முன்பிருந்த அரசுகள் அப்படின்னாக்கா ப்ரீ சோழன், சோழன்னு போட்டிருக்கு. CHOZAN அப்படி ZHAN அப்படின்னு போட்டிருக்கு.
நாங்கள் அந்த இவரை போய் ஆஃபீஸரை கேட்டோம். அவர் கேட்டார், எங்கேருந்து வர்றீங்கன்னாரு. இந்தியாவிலேருந்து. இந்தியா ரைட்டு, இந்தியாவிலேருந்து எங்கேருந்து வருவீங்க? சவுத் இந்தியா. நீ தான் அது அப்படின்னாரு. அப்புறம் அப்புறம் இன்னொரு படத்தை காட்டினார். இந்து மகா சமுத்திரத்தில் இருந்து கப்பல் மூலமாக அப்படியே மேற்கு நோக்கி அவங்க வந்திருக்காங்க. தென் அமெரிக்காவுடைய தென்கோடியில் படகோனியா நாட்டில் வந்து இறங்கியிருக்காங்க. அதுலேருந்து அப்படியே மேலே வந்து பெருவூரில் வந்தாங்கங்கிறது ஒரு படத்தை போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் தான் ஏன் நாங்கள் எனக்கு இந்த சந்தேகம் எங்களுக்கு ஏன் வந்ததுன்னா, அவங்க ஒரு தெரிஞ்ச ஒரு வீட்டில் வந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அந்த ஊரை சேர்ந்தவங்க சாப்பாடு போட்டால் அரிசி சாதத்தை வச்சாங்க. கருப்பு மூச்சக்கொட்டை கத்திரிக்காய் எல்லாம் போட்டு குழம்பு வச்சு வச்சாங்க. நாங்கள் ஒரே ஆச்சரியத்தோடு எங்கள் ஊரில் என்ன சாப்பிடுவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே தயார் பண்ணி கொடுக்குறீங்களே. கருப்பு மொச்சக்கொட்டையில் எங்கள் ஊரில் ரொம்ப விசேஷ காலத்தில் தான் பண்ணுவாங்க, இங்கே எல்லாம் பண்ணுறீங்கன்னா ஆச்சரியம். உங்கள் ஊரில் பண்ணுவாங்களா அப்படின்னா நீங்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்ருக்கீங்களான்னாரு. எங்கள் ஊரில் அடிக்கடி நாங்கள் சாப்பிட்றது. எங்கள் ஊர் சாப்பாடியான்னார். அவங்க ஊரில் சாதம் போட்டு பிசைஞ்சு கருப்பு மொச்சக்கொட்டை குழம்பு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றாங்க. ஆம்பளையெல்லாம் வேஷ்டி கட்டுறான், நம்மளாட்டம் முனீஸ்வரன் மாதிரி சாமிகள் வச்சுட்டு கும்பிடுறாங்க. கல்ச்சர் நிறையா இருக்குது. அதுதான் எந்திரன் படத்தில் காட்டுவாங்களே, கிளி மஞ்சாரோ ஒளி மஞ்சாரோன்னு ஒரு பாட்டெலாம் பாடி, அது அந்த ஊரில் எடுத்தது தான். மச்சு பிச்சுன்னு ஒரு குன்றுகள் மாதிரி. அதான் மச்சு பிச்சுங்கிறது வந்து அந்த ஆதிவாசி மலைப்பகுதி, அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாமே நம்ம ஸ்டைல். அதான் சொன்னாங்க, இந்த ரெட் இண்டியன்ஸே நீங்களாக இருக்கலாம் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு நம்மளை பற்றி வரலாறுகள் இருக்குது. இந்த அளவுக்கு தமிழர்களுடைய வரலாறு இந்த பக்கம் இருக்கிறப்போ காமகோடி அவர்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லி, அந்த கோமியத்தில் இவ்வளோ நிறைய நன்மைகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தமிழிசை ஒரு படி போய் அது வந்து அமிர்த நீர் அப்படிங்கிற ஒரு விஷயமா சொல்லியிருந்தாங்க. ஒரு டாக்டராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சிறுநீரில் என்னன்னாக்கா, நம்ம உடம்புல வந்து அதிகமான இது சுரக்குது. இப்போ வந்து நீங்கள் விட்டமின் டேப்லெட் இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை போதும்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் நிறைய சக்தி வரட்டும்னு சொல்லிட்டு 1/2 கிலோ இதை எடுத்து அப்படியே முழுங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு மிச்சத்தை எல்லாம் யூரினில் தள்ளிடும். அது மாதிரி பல விஷயங்கள் எக்ஸஸாக உடம்புக்குள்ளார அதிகப்படியாக போகிறது எல்லாமே சிறுநீரில் வரும். உதாரணத்துக்கு சொன்னால் ஹார்மோன்ஸ் நிறைய சிறுநீரில் வரும். அதனால் ஹார்மோன் எல்லாம், அந்த ஹார்மோன் உயிரை காக்கக்கூடிய ஹார்மோன் எல்லாம் தேவைன்னாக்கா சிறுநீரை பிடிச்சி அதிலிருந்து அந்த ஹார்மோனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நாங்கள் மருந்து தயாரிப்போம். அதுக்காக அதை குடிக்கிறது இல்லை. இப்போ காஃபி கொட்டை இருக்குது, கொட்டையை போட்டு நம்ம காஃபி இது பண்ணுறதில்ல. காஃபியை இது பண்ணி நசுக்கி அதை பொடியாக்கி இதாக்குறது இல்லை. இது வந்து நீங்கள் சொல்கிறது மனிதனுடைய சிறுநீர் சொல்லு. கோமியங்கிறது கோமியத்தின்னு அது இருக்குது. கோமியம் அது மாட்டு பாலில் இருக்கிற சக்தியில் ஒரு அளவுக்கு சக்தி வந்து மாட்டு மூத்திரத்தில் இருக்குது. மாட்டு சாணியில் வந்து வைரஸை வந்து கட்டுப்படுத்துகிற சக்தி இருக்குது. அதனால தான் நீங்கள் அந்த காலத்தில் வீடுகளில் வந்து சாணி போட்டு மொழுகுவாங்க. சனிக்கிழமைங்கிறது எங்கள் ஊரில் எல்லாம் சாணியை கரைச்சி வீடு பூரா மொழுகு காலம் இருந்துச்சு. அதாவது இந்த மொசைக் தர வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் அதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுவோம். ஏன்னா வைரஸை வீட்டுக்குள்ள அண்டை விடாத சக்தி இருக்குது. அதே மாதிரி வேப்ப மரத்துக்கு, வேப்ப இலைக்கு, அதனால தான் வேப்ப இலையை வந்து கட்டி தொங்க விடுவாங்க. இது அப்போ வந்து அம்மை நோய் வந்து மிக கடுமையாக இருந்தது. அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போயும் அம்மை நோய் வந்து வீட்டில் வேப்பலை கட்டுவாங்க. அதுக்காக நீங்கள் வந்து அதான் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சாணியில் அந்த சக்தி இருக்குதுன்னா அந்த சக்தியை நம்ம பிரித்து எடுத்துட்டோம். வேப்ப இலையில் இருக்கிற அந்த நீமில் இருக்கிற அந்த சக்தியை எடுத்து நம்ம மாத்திரை பண்ணிட்டோம். அந்த மாத்திரையை கொடுக்குறோம். பட் அதுக்காக அவங்க சொல்கிற மாதிரி நம்ம ஒத்துக்க முடியாது. அதுக்காக நீங்கள் மரத்தை போய் தின்னக்கூடாது. அதுதான் இப்போ நான் என்ன சொன்னேன்னா, கோமியத்தில் இருக்குது இல்லை அப்படியே நம்ம குடிக்கிறது அது ரொம்ப உன்னுடைய நீ தானே டைரக்டர் ஐஐடி, மூத்திரத்தை எல்லாத்தையும் பசங்களுக்கு கொடுத்துரு. காலையில் காஃபிக்கு பதிலாக மூத்திரம் கொடு, ராத்திரி பாலுக்கு பதிலாக மூத்திரம் கொடு, சாணியை கரைச்சி சாப்பாட்டை பறிச்சு சாப்பிட சொல்லுன்னு தான் நான் சொன்னேன். இது ஒரு ஆராய்ச்சியாக பண்ணலாம்ல. ஐஐடி வளாகத்தில் முழுக்க இப்போ நாளைக்கு கவர்னர் கூட நான் கேள்விப்பட்டது தேநீர் விருந்துக்கு பதிலாக கோமியம் தான் கொடுக்க போகிறாருன்றாங்க. கோமிய விருந்து தான் மாற்றிட்டார் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு அங்கே போய் குடிக்கிறவங்களுக்கெல்லாம் கோமியம் ஒரு டம்ளரில் கொடுக்க போகிறதா கேள்வி. பட் ஒரு டாக்டராக நீங்கள் சொல்கிறதுன்னா டைரெக்டாக குடித்தா அதை வந்து கேடு விளைவிக்கிறது இல்லை, லாபங்கள் கிடையாது. ஓகே, மனித மலத்திலையும் இருக்குங்க, மனித மூத்திரத்திலையும். மொரார்ஜி தேசாய் போன்றவர்களும் தன்னுடைய சிறுநீரை குடித்தவங்க தானே. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா
அவர் இந்திரா காந்தியை தோற்கடிச்ச ராஜ்நாராயணெலாம் 2 பேரும் ஓப்பனாக வந்து சொன்னாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இல்லை. பட் அதில் இருக்கிறது பாம்பு விஷயத்தில் சில மூலகங்கள் இருக்குது. அந்த மூலகங்களை பிரித்து எடுத்தோம்னா கேன்சர் புற்றுநோய்க்கு சிறந்த மருந்து. அதனால தான் இப்போ நம்ம இங்கே பாம்பு பண்ண வச்சுருக்கிறோமே, அதில் வந்து வாரம் வந்து பாம்பு விஷயத்தை எடுப்பாங்க. ஓகே. அது அப்போ வந்து அது ஒரு ஷோ மாதிரியே நடத்துனாங்க. ரோமலஸ் ஒயிட்டேக்கர் அதை பாம்பு பண்ணையை உருவாக்கணும் இருந்த காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாம்பு விஷயம் எடுத்து அதை கேன்சர் இன்ஸ்டியூட் கொடுப்பாங்க. அதில் வந்து இதை பிரித்து எடுக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு அதை பிரித்து அதை வந்து கேன்சர் வைத்தியத்துக்கு பயன்படுத்துனாங்க. அதுக்காக அந்த விஷயத்தை வாங்கி குடிப்பீங்களா? பாம்பை கடிக்க விட்டுருவீங்களா? எதுவுமே வந்து இப்போ ஆக்சிஜன் உள்ளே போகுதுங்க. அந்த ஆக்சிஜன் அப்படியே நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஓகே. இப்போ தங்கம் இருக்குது. தங்கத்தை வந்து நகை பண்ணுனாக்கா நீங்கள் கொஞ்சம் பித்தளையை சேர்த்தி ஆகும். அப்போ தான் அது உறுதியாக நிற்கும். இல்லாட்டி தங்கம் வந்து உறுதியான உலோகம் கிடையாது. நசுக்குன்னா நசுக்கிடும். அது உறுதியாக இருக்கணுனாக்கா அது கூட பித்தளை கலப்பு வேணும், செம்பு கலப்பு இருக்கணும். அது மாதிரி தான் எல்லா பொருள்லையுமே சக்தி இருக்குது. எட்டிக்காய் இருக்குதுங்க, உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியாது. 10 இலை அப்படி பிடிச்சி அப்படி கசக்கி அப்படி பிடிச்சி குடிச்சிக்கின்னா அதை போல் ஸ்ட்ராங் விஷயம் எதுவுமே கிடையாது. பயங்கரமான விஷயம் பாம்பு விஷயத்தோட இது. எங்கள் ஊரில் எல்லாம் பாம்புகள் மிக அதிகம். எட்டி மரம் எல்லாம் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த எட்டி மரத்தில் அந்த எட்டி பழம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே ஓடி போய் பிடுங்கி கடித்து சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க. கொஞ்சம் மஞ்சள், நல்ல மஞ்சள், அங்கங்கே சிவப்பாக அப்படியே படிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்பிள்லாம் பிச்சை வாங்கணும். அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா கதை 10 நிமிஷத்தில் கதை கந்தல். அந்த எட்டி மரத்தை இது பண்ணி அந்த எட்டி பழத்தை எடுத்து அதை பூரா இது பண்ணிவிட்டு அந்த விதை இருக்குதுல்ல, கொட்டை இருக்குது இல்லையா, அந்த கொட்டையை வந்து இடித்து பொடியாக்கி உலர்த்திடுவோம். உலர்த்திட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சிட்டிகை சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல லேசான விஷ முறிவு ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் பாம்பே கடிச்சா கூட சாக மாட்டோம். அது எங்கள் ஊரில் அதெல்லாம் பழகுவாங்க. ஏன்னா நிறைய பாம்புகள் அதை இது பண்ணிட்டு சில பேர் என்ன பண்ணுவோன்னா எடுத்து மேலே விட்டுக்குவோம், கடிக்கும், ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இந்த மாதிரி சாப்பிட்டு ரெடி பண்ணுவாங்க. அதுக்காக தினம் காலையில் வந்து ஆளுக்கு ஒரு கப்பு எட்டி இலையை சாப்பிடுவீங்களா? பூமியில் இருக்கிற எந்த பொருளுமே உபயோகம் இல்லாத பொருள் கிடையாது. எல்லாத்தையும் சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா ஏதோ ஒரு உபயோகம் இருக்கு. ஓகே. ஸோ இவர் வந்து இவர்கிட்ட ஒரு பெரிய 500 ஏக்கருக்கு உள்ள ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கல்வி கூட இருக்குது. அதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம்ல. ஐஐடி இன்னைக்கு வரலாம் 6 ஐஐடியோ 7 ஐஐடியோ இந்தியாவில் இருக்குது. இன்னைக்கு வரலாம் அது வந்து என்னத்தை கண்டுபிடிச்சது, என்னத்தை சாதிச்சதுன்னு எவனுக்குமே தெரியாது. கேட்டால் உலக மகா அறிஞர்களும் அங்கே தான் படித்தாங்கன்னு, அங்கே என்னத்தை கிழிச்சானுங்க எங்களுக்கு இது ஒன்றும் தெரியல. ஒரு பேட்டன்ட் அவங்க கண்டுபிடிச்சா ஒரு பேட்டன்ட்டு கூட அவங்க பேரில் கிடையாது. அவ்வளோதான். அங்கே படித்தா அந்த காலத்தில் வந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருந்தாங்க. ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உடனே போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்கள சீன்றவங்களே யாரும் இல்லை. அது ஒரு காலம். ஓகே. இன்றைக்கி ஐஐடினா வேண்டாங்கிறேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா எந்த ஒரு இதுலேயுமே அது சரியான விதத்தில் கையாளணும். எந்த ஒரு பொருளுமே உங்களுக்கு லாபம் தான். அதை வச்சுக்கிட்டு அது எப்படி எடுக்கணுங்கிறது அந்த மூலத்தை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு பயன். பழம்பெருமைகளை பேசிக்கிட்டே எவ்வளோ நாள் ஓடுறதா இருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவன் இரும்பு கண்டுபிடிச்சிட்டான். இன்றைக்கி நீ என்ன கண்டுபிடிச்ச அதை யோசி. அதனால தான் பெரியார் சொன்னார், தமிழை இப்படியே பழைய காட்டு மிராண்டி மொழியாக வச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா, அறிவியலை வளர்த்த பாருங்கன்னார். அதுக்கான முயற்சிகள் ஏதாவது செய்கிறீங்களா? அதுதான் கேள்வி. ஓகே சார், கண்டிப்பாக இதற்கப்புறம் முன்னெடுப்புகள் நிறைய வருங்கிறத நம்ம நம்புவோம். இந்த நேரத்தில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார்.